கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெயரால் உள்ள இந்த ஷரியத் கல்லூரியினுடைய 20ஆம் ஆண்டு கல்வி பெருவிழா தொடராக பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய விழா ஒரு பெரிய மாநாடு போல் இங்கே சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை, இன்றைய காலத்திற்கு ஏற்ற பொருத்தமான உரைகளை சங்கைக்குரிய உலமாக்கள் தந்தார்கள். ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கல்லூரி என்ற காரணத்தினாலே மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம், அவர்கள் வாழ்க்கையிலே மேம்பட்டு விட்டால், உன்னதமான நிலையை பெற்றுவிட்டால் சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 20வது வயதிலே ஒரு தடவை ஒரு சபையில் உட்கார்ந்துருந்தாங்க. அவர்களுடைய வயதிற்கு குறைந்த வயதுடைய, அதாவது சித்திக்குல் அக்பர் அவர்கள் 3 வயது குறையதுடைய சித்திக்குல் அக்பர் அந்த சபையில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த சபையிலே ஒருவர் வந்து சொன்னார், முன் வேதங்களை கற்ற ஒரு அறிஞர் வந்து சொன்னார், ஒரு காலம் வரும், இவர்கள்தான் உலகத்தின் சிறந்த நபியாய், நிறைவான நபியாய் இந்த உலகத்தில் இருப்பார்கள், நீங்கள் அவருடைய பிரதான மந்திரியாக இருப்பீர்கள்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்திற்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பற்றி உண்டான ஒரு சோபனம் சொல்லப்பட்டு அதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் சித்திக்குல் அக்பர் அவர்கள். ஆனால் அந்த சித்திக்குல் அக்பர் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலே நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையிலே முதலாக அவர்களை நபியாக ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணுக்குத்தான் தந்தார். சாதாரணமான ஒரு செய்தி அல்ல இது. பெண்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது சமூகத்தை மாற்றும். அவர்களிடத்தில் தான் முதலாக மாற்றம் ஏற்பட வேண்டும். அதை கொண்டுதான் சமூகத்தினுடைய பெரும் மாற்றங்கள் உண்டாகும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது என்று பெருமக்கள் சொல்வார். சங்கைக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெயரால் நடக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கல்லூரி என்று நினைக்கும் பொழுது, இந்த உலகத்திலே கல்விக்கு பொருத்தமான ஒரு உன்னதமான ஒரு அழகான பெயரை கண்ணியமிக்க பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கல்வி சேவை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 8 ஆண்டுகள். தாய்மார்கள் ஞாபகம் வையுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 8 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பின்னாலே இந்த உலகத்திலே 52 வருடங்கள் கல்வி சேவை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் மகத்தான கல்வி சேவையை செய்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெயரால் ஒரு மகளிர் கல்லூரி என்பது மிக பொருத்தமானது தான். ஏன்னா மா அஷ்கல அலைனா ஸஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் கத்து ஃபஸஅல்னா ஆயிஷத இல்லா வஜத்னா இன்தஹா மின்ஹு இல்மா என்று செய்தனா அபூ முஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்வார். எங்களுக்கு மார்க்க ரீதியான விஷயங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உடனே நாங்கள் அறிவு திலகம் அன்னை ஆயிஷா நாயகியார் இடத்தில் தான் கேட்போம், அதிலிருந்து உண்டான விளக்கத்தை, தெளிவான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சஹாபைகளில் செய்தனா அபூ முஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்வார். இந்த உலகத்திலே அதிகமாக கேள்வி கேட்கப்பட்ட நபரும் அதிகமாக விரிவுரைக்கான ஒரு தேடப்பட்ட பெண்மணியாக, முதல் பெண்மணியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். கிட்டத்தட்ட ஆயிஷா நாயனுடைய மாணவர்களை எழுக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஆயிஷா நாயனுடைய மாணவர்கள் என்று 350 பேரை எழுதுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மாணவியாக 350 பேரை எழுதுகிறார்கள். அதில் யார் யாரெல்லாம் உண்டு என்று சொன்னால், அதில் சித்திக்குல் அக்பர் அவர்கள் உண்டு, அதில் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்டு, குர்ஆனுடைய ஞானத்தில் தேர்ந்த செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உண்டு என்று 350 பெரும் சஹாபாக்கள். தாய்மார்களே, உங்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த முன்னேற்றம் என்பது சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை இந்த இஸ்லாம் அறிந்திருக்கிறது. எனவே நீங்கள் அது விஷயத்திலே முன்னெடுப்பாக இருக்க வேண்டும். கல்வி என்பது சாதாரணமானதல்ல. கல்வியினுடைய மகத்துவத்தை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் இல்ம் வமன் அராதல் ஆஹிரா ஃபஅலைஹி பில் இல்ம் வமன் அராதஹுமா ஃபஅலைஹி பில் இல்ம். யாராவது துன்யாவில் நீங்கள் மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, கல்வியில் கவனம் செலுத்துங்கள். ஆகிரத்தில் சிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா,
கல்வியில் கவனம் செலுத்துங்கள். இரு உலகத்திலும் நீங்கள் புகழோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று அறிவுலக மேதை ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அறிவு ஞானத்தை புகட்டிய மிகப்பெரிய ஒரு சீதேவியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார். சில விஷயங்கள் ஆயிஷா நாயை சொல்லி தான் இந்த உலகத்திற்கு உம்மத்திற்கு தெரிவிக்க முடியும். அவர்கள் வழியாக சொல்லப்பட்ட செய்திகளை வேறு யாரும் சொல்ல இயலாது, அவர்கள் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அது ஆயிஷா நாயிடத்தில் வந்தார்கள். ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், இஹ்தானா தஹீது வலைஸ லஹா வலி ஸௌஜிஹா இல்லா ஃபிராஷும் வாஹிதுன். ஒரு பெண்மணி அவர்கள் தொடக்குள்ள பெண்ணாக இருக்கிறார்கள், வீட்டில் படுக்கிறதுக்கு கணவர் மனைவி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெட்டு தான் இருக்குது. தொடக்குள்ள நிலையிலே ஒரு பெண் இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பெட்டு மாத்திரம்தான் கணவன் மனைவி எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. என்ன, அந்த காலம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த காலம் என்பது அதாவது தொடக்குள்ள பெண் என்ற காரணத்தினாலே வீட்டை விட்டு ஒதுக்கி வெளியிலே உட்கார வைக்கக்கூடிய அந்த காலகட்டம் சமீப காலம் வரை நாம் பார்த்தது சில சமூகத்திடத்தில். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஆயிஷா நாயிடத்தில் கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வந்தாங்க, நான் பெட்டில் படுத்து தூங்கிட்டேன். வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடுமையான குளிர் நேரம். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் நடந்து கொண்ட அந்த முறையை பற்றி ஆயிஷா நாய் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார். நான் ஒரு பெட்டில் படுத்திருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் தான் படுத்திருக்கிறோம். ஆயிஷா பக்கத்தில் வான்னு சொன்னாங்க. பக்கத்தில் சென்றேன். உதுனுமின்னி, இன்னும் நெருக்கமாக வான்னு சொன்னாங்க. வந்த உடனே நான் உங்களுடைய கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாய் சொன்னாங்களா, நான் தொடக்குள்ள பெண்ணாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தொடக்குள்ள பெண்ணாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்படியா, சரி என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயினுடைய தொடையிலே அன்று படுத்து தூங்கினார்கள் என்பது ஹதீஸிலே உள்ள செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு சொல்லிக் கொடுத்தார். தொடக்குள்ள நிலையில் இருந்தாலும் கூட அந்த பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டை விட்டு வெளியிலே கொண்டு போய் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு பெண் அல்ல. அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று பெண்கள் குறித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையை மனைவிமார்களோடு இருந்த அந்த நிலைகளை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மிக விசாலமானது. அதனாலே பெண்களை பொறுத்தவரையில் அவங்க கற்றால் பொதுவான கல்வியும் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் பெண்கள் தொடர்பான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அதனாலே பெண்கள் தனி ஆர்வம் கல்வியிலே செலுத்த வேண்டும். இங்கே பல்வேறு வகையான ஒரு அடிப்படையிலே பெண்களுக்குண்டான கல்வியின் முன்னேற்பாடுகளை இங்கே எடுத்திருப்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸின் வழியாக கூட நாம் பார்க்க முடியாது. இங்கே இல்லியாஸ் ஹதரத் பேசும் பொழுது இன்றைய காலகட்டத்தினுடைய நிலையை சொன்னார். இன்றைய காலகட்டத்தினுடைய நிலையை, இந்த விழா தேர்தலுக்கு முன்னால் நடத்தப்பட வேண்டிய ஒரு விழா தான். அதில் சொன்னாங்க, தேர்தல் நேரமாக இருக்குது, அதை பேசினா இதை பேசினான்னு எதையாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு சௌகரியமாக வச்சுக்கிறோமோன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு தேதியை மாற்றி இந்த தேதியை வைத்திருக்கிறார். இந்த தேர்தலுடைய நிலை முடிந்த பிறகு சமூகம் பதறிக்கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியாவில் 1-2 பேர் தான் செய்திகளை சொல்கிறார் என்று சொன்னாலும் கூட இந்த சமூகம் தலைகுனியக்கூடிய அளவிற்கு, வெட்கப்படக்கூடிய அளவிற்கு, நம்முடைய கண்களிலே இரத்த கண்ணீர் வடியக்கூடிய அளவிற்கு புர்காவை போட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பெண்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை பார்த்து நாம் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய ஈமானி பணிகளை இன்னும் நாம் எவ்வளவு கடமையோடு செய்ய வேண்டும் என்பதை உணர முடிகிறது. நாம் செய்யவில்லையோ என்று நமக்கு ஆதங்கம் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, புர்காவினுடைய போட்டுக்கொண்டு குத்தாட்டம் போடுகிறார். போடப்படக்கூடிய சினிமாவினுடைய பாடல்களுக்கு எழுப்ப ஆடுகிறார்கள். நான் தொழுகையை விட்டு மேப்படியான பார்க்கறதுக்காண்டி நான் வந்தேன் என்று பெருமையோடு சொல்கிறார்கள். நான் தொழுகை விட்டு வந்தேன், நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன். இந்த தீனை, மார்க்கத்தை, ஈமானை விரைவேசக்கூடிய நிலையிலே 1-2 பேர் இருந்தாலும் கூட, பெரும்பான்மையான பெண்களோ மற்றவர்களோ அப்படி இல்லை. ஆனாலும் கூட இன்றைய சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வந்தாலும் உலகமெல்லாம் அது பரவி கொண்டிருக்கிறது அல்லவா. அதாவது மற்ற இந்த சமூகத்திலே உள்ள ஒரு பெண்கள், வெட்கத்திற்கு உதாரண புருஷர்கள், உதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள், ஈமானிற்கு அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்லக்கூடிய பெண்கள்,
தாய்மார்களை கேளுங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஈமானுக்கு உதாரணமாக ஆண்களை சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள எல்லோருடைய ஈமானுக்கும், உலகத்திலே உள்ள எல்லோருடைய ஈமானுக்கும் அல்லாஹு தஆலா உதாரணமாக சொன்னது 2 பெண்களைத்தான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிர்அவுன். அல்லாஹ் 2 பெண்களைத்தான் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும், ஆண்கள் பெண்கள் கியாமத்து வரை வரக்கூடிய அவ்வளவு பேருக்கும் உதாரணமாக அல்லாஹு தஆலா 2 பெண்ணை சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், பெண்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை உணர முடிகிறது. அருமையான தாய்மார்களே, பிள்ளைகள் விஷயத்தில் தனி கவனம் வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லும் பொழுது, என் மாப்பிள்ளை தான் என்னை கொண்டு இங்கே விட்டுட்டே போனார், அவரை ரொம்ப பிரியப்படுவார். ஒரு முஸ்லீம் பெண்மணி சொல்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து, என்னையாமா பெத்த, நீ அவன் மேலே தானே பிரியமாக இருக்கிற, அப்படி இருந்துட்டு போக வேண்டியதானே என்று என்னுடைய பிள்ளை என்னை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்குண்டான நிலையிலே இருக்கிறேன் என்று சிரித்து கொண்டே பெருமக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய சமூக பணிகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது, ஈமானிய பணிகள் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு உணர முடியாது. ஈமான் என்பது சாதாரணமானது அல்ல. அது கிடைப்பதற்கரிய பொக்கிஷம். அற்ப காரியங்களாலே நம்முடைய ஈமானை இழந்துவிடக்கூடாது. சொல்லாம் சொன்னாங்க, இன்னல் அபுதலைய தக்கல்லமும் கலிமத்தின் சகத்தில்லா. ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு கோபம் தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறான். லா யுல்காலஹா பாலன், மனசறிஞ்சு கூட பேசல, ஆனால் அந்த பேசிய அந்த வார்த்தையின் காரணத்தினால் நரகத்தில் வீசப்படுகிறான் என்று சொன்னான். அதனால் நம்முடைய ஈமானை பாழாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் உலகத்தில் செய்துவிடக்கூடாது. ஈமான் எவ்வளவு வலிமையாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய உதாரணம் அல்லவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சாஹிரீன்களுக்கு மத்தியிலே, சூனியக்காரர்களுக்கு மத்தியிலே அவன் பொய்யன் என்று அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பொய்யாக்குவதற்காக ஃபிரௌனுடைய ஏற்பாட்டிலே ஏராளமான சூனியக்காரர்கள் அமர்ந்து சில காரியங்களை செய்த பொழுது, சூனியக்காரர்கள், நீண்ட ஒரு வரலாறு அது, சூனியக்காரர்கள் விளங்கி கொண்டார்கள், ஆஹா இது சூனியம் அல்ல, இது இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த அற்புதம் என்று விளங்கி கொண்ட காரணத்தினாலே அவ்வளோ பேர் ஈமான் கொண்டார். சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டார். குர்ஆன் சொல்கிறது, ஈமான் கொண்ட உடனே ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் ஈமானை விட்டுவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் மாறுகால் மாறுகை வெட்டுவேன் உங்களை, நான் பேரீத்தம்பழம் மரத்திலே உங்களை நான் சிலுவையால் அறைந்து விடுவேன், சிலுவையிலே அறைந்து விடுவேன் உங்களை என்றெல்லாம் எச்சரித்தான். செய்யக்கூடியவனும் தான், அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவன் தான். ஆனால் ஈமானை ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களிலே அவர்கள் சொன்ன வார்த்தை நம்முடைய ஈமானுக்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வரலாறு அல்லவா. ஃபக்லிமா அந்த கால், ஃபக்லிமா அந்த கால். திருநெல்வேலி பாஷையில் சொல்றதா இருந்தால் என்ன செய்வேன், இல்லை என்ன செய்வேன், நீ என்ன வேணாலும் செய்துக்கா. ஃபக்லிமா அந்த கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா. என்ன செய்தாலும் உலக வாழ்க்கையில் வேணா சில ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கலாமே தவிர உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டான். எப்படிப்பட்ட வலிமையான வார்த்தை! அதனாலே உலகத்திலே நாம் வெளிப்படையிலே சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள கண்ணியம் ஈமானும் இஸ்லாமும் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். உமர்தான் சொன்னார்கள், இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் ஃபமஹ்மா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸ்ஸனல்லாஹ் அதல்லனல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் சாதாரணமானவர்களாக இருந்தோம், அற்பர்களாக இருந்தோம், உலகத்தில் மற்றவர்களால் ஒட்டகம் மேய்க்கக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யாரும் நம்மை பொருட்படுத்த இயலாத அளவிற்குண்டான ஒரு நிலையில் நாம் இருந்தோம். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தான். ஃபமஹ்மா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸ்ஸனல்லாஹ், அல்லாஹ் தந்த அந்த கண்ணியத்தை விட்டுவிட்டு இதில்தான் கண்ணியம் என்று கண்ணியத்தை வேறு வேறு வழிகளில் தேட ஆரம்பித்து விட்டால், உமர்தானுடைய வாசகத்தை கேளுங்கள் முஃமினீன்களே, முஃமினத்தான பெண்களை கேளுங்கள், வேறு வழிகளில் இதை கொண்டுதான் நமக்கு கண்ணியம் என்று தேட ஆரம்பித்து விட்டால் அதல்லன் அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்தி விடுவான், இழிவாக்கி விடுவான் என்று சொன்னார். அதனாலே நமக்குள்ள பெருமையை நம்முடைய ஈமானும் நம்முடைய இஸ்லாமும் அல்லாஹ் நமக்கு தந்த செல்வமான அந்த பொக்கிஷங்கள் தான். அதை வளர்த்தெடுக்கக்கூடிய, அதை வார்த்தெடுக்கக்கூடிய உன்னதமான இந்த ஸ்தாபனங்கள் தான் இப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள். அதிலையும் நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்வதுண்டு, மங்களம் வேட்டைக்கு ரொம்ப அரிதாத்தான் நான் வந்திருக்கிறேங்கிற காரணத்தினால, வேறு இடங்களில் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இங்கே புதுசுங்கிற காரணத்தினால ஓரிரு வார்த்தைகளை அதை பற்றி மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எந்த ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார். தாய்மார்களே, அப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள்.
வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எந்த ஆணாக இருந்தாலும் சரி, அந்த ஆணின் வெற்றியின் பின்னணியிலே நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார்கள். தாயாய், மனைவியாய், சகோதரராய், தான் பெற்ற பிள்ளையாக கூட இருக்கலாம், தான் பெற்ற பெண் மகவாக கூட இருக்கலாம். இதில் எங்கள் வீட்டுக்கு என்னுடைய ஆசிரியர் பிறந்தகைய ஷபீர் அலி எதிர்த்து வந்திருந்தாங்க. அப்போ என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுந்த அந்த நேரம் பிள்ளை எடுத்து அசத்து கையில் கொடுத்து அசத்து பேர் வைங்கன்னு சொன்னேன். என்ன பேர் வைக்கப்பான்னு கேட்டாங்க. நீங்கள் அசரத்து நீங்கள் வைங்க, நீங்கள் வைக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதரத்து அவர்கள் அந்த நேரத்தில் பஹஜத்துல் மரலியான்னு ஒரு பேர் வச்சாங்க. புதுசாக இருக்கிற அதரத், பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, யாருன்னு கேட்டேன். அதரத் சொன்னாங்க, இமாம் ராசி ரஹமத்துல்லா அலினுடைய பிள்ளை. ஹதரத் இமாமுனர் ராசி ரஹமத்துல்லா அலி குர்ஆனுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் எழுதுனாங்கன்னு சொன்னால், அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களிலே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஹதரத் பஹஜத்துல் மர்லியா அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். எனவே பெண்கள் அவங்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் நிச்சயமாக குடும்பத்தில் மகத்தான மாற்றத்தை உண்டாக்கித்தரும். தாயாய், இந்த உலகத்திலே தாய் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகட்டும், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகட்டும், இத்தஃபகல் அய்யிம்மா அலா அன்னா ஸஹல் குத்பி பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை உலகத்திற்கு தந்த அதற்கு இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கும் பொழுது பார்வை இல்லாமல் பிறந்தார்கள். தாய்மார்களே கேளுங்கள், உங்களுடைய உள்ளம் உருகிய, அவர்களுடைய உள்ளம் உருகிய துஆ அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார். ரப்பை, என் பிள்ளையை கருவிலே சுமந்திருக்கும் பொழுது ஹலாலான உணவை தவிர நான் வேறு எதையும் உண்டதில்லையே ரப்பே. ஆனால் என் பிள்ளை இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சேவையாளனாய் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் பார்வை இல்லாமல் என் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று ரப்பிடத்தில் கதறினார்கள், அழுதார்கள், உருகினார்கள். அல்லாஹு தஆலா அந்த தாயினுடைய கவலையினால் அந்த பிள்ளைக்கு மகத்தான பாக்கியத்தை கொடுத்தான். 2வது வயதில், அவங்களுடைய 2வது வயதில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கனவில் தோன்ற செய்து, உங்களுடைய கவலையால், உங்களுடைய அழுகையால், உங்களுடைய துஆவால் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைக்கு கண்ணொளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்தான் என்று சோபனம் சொன்னார்கள். அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தான். உலகத்தில் வெற்றி பெற்ற எந்த ஆணினுடைய நிலையிலேயும், ஹதரத் இமாம் புகாரி ஆகட்டும், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகட்டும், இந்திய திருநாட்டினுடைய குத்துபாய் திகழ்ந்த ஹதரத் ஹாஜா முஹைதீன் சிஸ்தி ஆகட்டும், எவ்வளவு பெரிய மேதைகள், அவர்களெல்லாம் அவருடைய தாய் பின்பணியாக இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மகத்தான வெற்றி பெற்றாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று இருந்தாலும் கூட அந்த வெற்றியின் பின்னணியிலே அன்னை ஹதீஜா நாயினுடைய பங்களிப்பை மறக்க முடியுமா? ஹதீஜா நாயினுடைய அந்த துணைவியினுடைய பங்களிப்பை மறக்க முடியுமா? எந்த கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயை விட்டு கொடுத்ததில்லை. அவ்வளோ மகத்தான சத்தகத்தினி இது கதபனி அன்னாஸ் வாசத்தினி பிமாலிஹா இது ஹர்ரமனி அன்னாஸ். உலகமே என்னை பொய்ப்பித்த பொழுது என்னை மெய்ப்படுத்திய மகத்தான பெண்மணி. உலகத்திலே பொருளாதாரத்தின் வழிகளை மற்றவர்கள் தடை செய்து வைத்திருந்த நேரத்திலே தன்னுடைய திரண்ட செல்வத்தால் இந்த தீனுக்கு வாரி கொடுத்த பெண்மணி என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்ட பெற்றார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மாதிரி உலகத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்ததற்கான காரணம் யாருன்னு சொன்னால் அவங்களுடைய சகோதரி ஃபாத்திமத்து பின்த் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. அருமையான தாய்மார்களே, அப்படிப்பட்ட பெண்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஏதோ வீட்டில் வந்து சமைச்சோம், இருக்கிறது சாப்பிட்டோம், போனோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு லட்சிய பெண்ணாய் நாம் வாழ வேண்டும். நாமும் வலிமையான ஈமானோடு இருக்க வேண்டும். மற்றவர்களையும் ஈமானிய நிலையிலே, குடும்பத்தையும் அப்படி உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியை இப்படிப்பட்ட பெருவிழாக்களிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிடும். ஒரு பெண்ணின் காரணத்தினால் ஒரு பெரிய சமூக மாற்றமே உண்டாகும். அல்லாஹு தஆலா இந்த ஸ்தாபனத்தை எல்லா நிலையிலும் உயர்வானதாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை மென்மேலும் எல்லா நிலையிலும் உயரச் செய்தருள்வானாக. மற்ற சமூகத்தினுடைய இதர ஸ்தாபனங்களுக்கெல்லாம் முன்னோடியாய், வழிகாட்டுதலாய் அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை ஆக்கி அமைத்தருள்வானாக. இது உண்டாக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை சமூகத்திலே மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் ஈமானிய பிரகாசத்திற்கும் அல்லாஹ் காரணமாக்கி வைக்க வேண்டும் என்று உளப்பூர்வமாக துஆ செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.